புதுச்சேரி ஸ்பெஷல் வெண்டைக்காய் மசாலா ரெசிபி. தேவையான பொருட்கள்: வெண்டைக்காய் 250 கிராம், வெங்காயம் 2, தக்காளி 2, பச்சை மிளகாய் 2, இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், வெந்தயப்பொடி 1 ஸ்பூன், தேங்காய் துருவல் 1/2 கப், கருவேப்பிலை சில, எண்ணெய் 2 ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, கொத்தமல்லி இலைகளும் தேவை. சூடான அடுப்பில் கடாயை வைத்து சிறிது எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் வெண்டைக்காயை அதில் போட்டு வறுக்கவும். வெண்டைக்காய் பொன்னிறமாக மாறும் வரை கவனமாக கவனிக்கவும். வெண்டைக்காய் நிறம் மாறியதும் அதை தட்டில் எடுத்துக்கொண்டு அதே கடாயில் மீதமுள்ள எண்ணெயை ஊற்றவும். அதன் பின் அதில் கருவேப்பிலை போட்டு தாளிக்கவும். நறுக்கிய வெங்காயம் மற்றும் கிள்ளிய பச்சை மிளகாய் துண்டுகளையும் கடாயில் போட்டு சேர்த்து பொன்னிறமாக வதக்கவும். பிறகு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்து வாசனை வரும் வரை கவனமாக வதக்கவும். அதன் பின் நறுக்கிய தக்காளியை சேர்த்து நன்றாக மெலிவாக குழையும் வரை வதக்கவும். அதன் பின் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லிப்பொடி வதக்கவும். பொடி நன்கு வதங்கியதும் தேவைக்கு ஏற்ப உப்பு சேர்த்து அதனுடன் கலக்கவும். இப்பொழுது வெண்டைக்காயை மசாலாவில் சேர்த்து நன்கு கலக்கவும். வெண்டைக்காயும் மசாலாவும் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கொள்ளும்படி கிளக்கவும். கலவை இருக்க வேண்டும். இப்பொழுது தேவையான அளவு தண்ணீர் அதனுடன் சேர்க்கவும். மீதமான தீயில் அடுப்பில் எரிய விட்டு 7 நிமிடங்கள் வேகவிடவும். இறுதியில் அரைத்து வைத்த தேங்காய் கரைசலையும் அதனுடன் சேர்க்கவும். இப்பொழுது கூடுதலாக 5 நிமிடங்கள் கொதிக்க விடவும். மசாலா ரெடியானதும் அதன் மீது கொத்தமல்லியை தூவிவிடவும். இப்பொழுது நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த புதுச்சேரி ஸ்பெஷல் வெண்டைக்காய் மசாலா கறி தயார்.